அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அறந்தவிச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளில் அதிக வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிக்கு ஆதரவு தேவைப்படும் பொழுது ஆதரவு வழங்க தயார் என கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. கனடாவில் அமைக்கப்பட்டது போன்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி எமது மண்ணிலும் அமைக்கப்பட வேண்டும் என தமிழர் மரபுரிமை பேரவை கோரிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல். வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. மன்னார் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் 218 கிலோ கஞ்சா மீட்பு. தொடர்பான முதன்மை செய்தி. உள்ளூராட்சி சபைகளில் அதிக வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிக்கு ஆதரவு தேவைப்படும் பொழுது ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து ஏனைய கட்சிகளுடன் புரிந்துணர்வு ஏற்படாத நிலையில் அதிக வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிக்கு ஆதரவு தேவைப்படும் பொழுது ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும், ஆதரவு தேவையில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக போட்டி போட மாட்டோம் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக 3 சபைகளிலே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம். கருத்துத்துறை நகரசபை, கல்வெட்டுத்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, இந்த 3 சபையிலேயும் நாங்கள் அதிக கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம். அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த 4 சபைகளிலே தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம். ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் புரிந்துணர்வும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு, தமிழ் தேசிய கட்சிக்கு, தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும். அப்படி தேவை இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக போட்டி போட இல்லை, அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரமாக இருந்தால் ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தையை முடித்த தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். நாங்கள் ஏன் தமிழரசு கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசு கட்சி ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை நீங்கள் எந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாம், அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்க்கிறீர்கள். ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயார் என்றால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த 4 சபைகளை தவிர்ந்த வேறு எந்த ஒரு சபையிலையும் இப்போதைக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாத பட்சத்திலே நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை. டீல் அரசியலை அரசாங்கம் மேற்கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவதற்காக டீல் அரசியலை மேற்கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ඩීල් දේශපාලනය පිළිබඳව තමයි ඒගොල්ලෝ දිගින් දිගටම කතා කරන්නේ. நாம் டீல் அரசியலை மேற்கொள்வதாக இந்த அரசாங்க தரப்பினர் தெரிவித்தனர். ஆனால் அவர்களை இப்போது டீல் அரசியலை மேற்கொள்கின்றமை தெளிவாகின்றது. பணம் செலுத்தி உறுப்பினர்களை வாங்கும் விடயத்தையே அரசாங்கம் மேற்கொள்கின்றது. வியாபாரிகளில் பெரும்பாலானோரே தற்போது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக போகின்றவர்களின் பின் செல்கின்றனர். அரசாங்கத்தின் பக்கம் பிழை இல்லை என்றால் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் பின்னால் செல்லும் டீல்காரர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். මුදල් යොදවලා මන්ත්‍රීවරු බිලිබා ගැනීමේ වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙන கனடாவில் அமைக்கப்பட்டது போன்ற நினைவு தூபி எமது மண்ணிலும் அமைக்கப்பட வேண்டும் என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்திலே உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூபியை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத் தலைவர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கூட்டமைப்பின் இணைத் தலைவருமான அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகள் நாங்கள் அவதானிக்கிற பொழுது போரிலே இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூபி ஒன்றை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதுவும் இந்த முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறுவ இருக்கிற நினைவு தூபியும் வித்தியாசமானது. அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாது போக செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்து சொல்லுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் நம்முடைய அந்த உணர்வுகளின் அடிப்படையிலே அடித்தளத்திலே இந்த இடத்திலே நாங்கள் நிறுவுகின்ற அந்த நினைவு தூபி என்பது வருடா வருடம் காலாகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்தி சொல்லுகிற ஒரு விடயமாகவே நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். கனடாவிலே பிரம்டன் நகரிலே நினைவு தூபி ஒன்று கட்டப்பட்டது. எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூபியை நாங்கள் அமைக்க வேண்டும். இந்த இடத்திலே அதற்குரிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். விரைவிலே தொடர்கிற ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்திலே அதை நினைவு கூறக்கூடிய வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள், இந்த இடத்திலே இறுதி யுத்தத்திலே இறந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகிற வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் இறுதி யுத்த நேரத்தில் மக்கள் உயிரை காப்பதற்காக தயாரித்து அருந்திய முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நினைவுகூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் இந்த உப்பில்லாத முள்ளிவாய்க்கால் கஞ்சி யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை ஆலடி சந்தி பகுதியில் வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயல்பாட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட உள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கட்டட தொகுதியில் மாபெரும் இரத்ததான நிகழ்வு ஒன்றையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்துக்காட்டும் முகமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றையும் மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரை முன்பாக இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அத்துடன் தையட்டி விகாரைக்கு எதிராக விகாரை முன்பாக பதாதைகளை தாங்கியவாறு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்திலே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த காணிகள் அனைத்தும் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டே ஆக வேண்டும். சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளுக்கு மாற்றீடாக காணிகள் எதையும் பெற்றுக் கொள்வதற்கு காணி உரிமையாளர்கள் தயாராக இல்லை. நாங்கள் நியாயம் வழங்குவோம் என்று கூறி பதவிக்கு வந்த அனுர அரசாங்கம் பதவிக்கு வந்து 7 மாதங்கள் கடக்கின்ற நிலையிலும் இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். இந்த காணிகள் எங்களுடைய மக்களிடம் கையளிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த அனுர அரசாங்கத்துக்கு
ஒரு மிக தெளிவான பதிலை உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோதமான காணி அபகரிப்புகள் நிறுத்தப்பட்டு அந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இந்த செயல்பாடுகள் மூலம்தான் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக இருக்கும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இது இனக்குரோதத்தை மேலும் மேலும் தீவிரப்படுத்துமே தவிர ஒரு பொழுதும் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த போக்கு உதவப் போவதில்லை. ஆகவே அனுர அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை நேர்மையான முறையிலே தீர்த்து வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்களது காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராகவே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வரும் நிலையில் இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல. ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பெயராலே மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கிலே இந்த இனப்பெரம்பலை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறது. சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம். நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து புத்த பெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தினை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவிடம் முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வினை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூபிக்கு அருகே முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று பரிமாறப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் உட்பட அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். சத்துருக்கொண்டான் நினைவு தூபியில் ஈகை சுடர் ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டமையை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. தமிழ் இன அழிப்பு நினைவை முன்னிட்டு பொங்கு தமிழ் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒரு துக்க தின அனுட்டிப்பு வாரத்திலே இன்று சத்திருக்கொண்டான் பிரதேசத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் அனுட்டித்து கொண்டிருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த இன அழிப்புக்கு, குறிப்பாக தமிழ் மக்கள் இன ரீதியாக கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டதற்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். எமது மக்கள் இவ்வாறான எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே அரங்கேறியதென்றும் நாம் எமது தமிழ் தேசியத்துக்கான தொடர்ச்சியான போராட்டத்தினையும் தமிழ் தேசிய விடுதலைக்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று இளம் சந்ததியினருக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டும் என்பதுடன் இறந்து போன மக்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களுக்காக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி இந்த முழு சர்வதேச உலகுக்கும் மிக ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய காலங்காலமாக இந்த நிகழ்வை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள சிறை கைதிகள் 388 பேர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பணிப்பாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මෙවර බන්ධනාගාර රැඳවියන් 388 දෙනෙකුට
විශේෂ රාජ්‍ය සමාහිමියේ තිබෙනවා. வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு அரசியல் அமைப்பிற்கு அமைய வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய சிறை கைதிகள் 388 பேருக்கு விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விடுவிக்கப்படும் சிறை கைதிகளில் 4 பெண் கைதிகளும் ஆண் கைதிகள் 384 பேரும் உள்ளடங்குகின்றனர். அவர்களை அனைத்து சிறைச்சாலைகளிலிருந்தும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விடுவிக்கப்படும் 388 கைதிகளில் வெலிக்கடை சிறை கைதிகள் 40 பேரும், வாரியபுல சிறை கைதிகள் 34 பேரும், அனுராதபுர கைதிகள் 36 பேரும் உள்ளடங்குகின்றனர். அதேவேளை கண்டி சிறைச்சாலை கைதிகள் 30 பேரும், ஏனைய சிறைச்சாலைகளின் கைதிகளும் உள்ளடங்கலாக 388 பேரே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் 9 மணி முதல் 4 மணி வரை சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு அவர்களின் உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் என்பவற்றை கைதிகளுக்கு வழங்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை தேவையற்ற பொருட்களை கைதிகளுக்கு வழங்குவதை தவிர்க்கொள்ளுமாறு அவர்களை பார்வையிட வருகை தருபவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். සියලුවම බන්ධනාගාර ආයතන වලින් මුදා හැරීමට කටයුතු සියල්ල සංවිධානය කරලා තියෙනවා. வெசாக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் DG ஜெயவர்தன உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகளுக்கு கைலாக கொடுத்து வழியனுப்பி வைத்தனர். வவுனியா சிறைச்சாலையில் இருந்து 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா சிறைச்சாலையில் சிறு குற்றங்களோடு தொடர்புடைய கைதிகள் 7 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சர் PWH மதுசங்க தலைமையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து 14 ஆண் கைதிகளும் ஒரு பெண் கைதியுமாக 15 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சர் நெல்லையா பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படும் நிகழ்வில் பிரதம ஜெயிலர் PLW பண்டாரநாயக்க, ஜெயந்திபுரம் பௌத்த மத்திய நிலைய விகாராதிபதி உள்ளிட்ட சிறைச்சாலையின் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளே பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்த வெசாக் போயா தின தர்ம பிரசங்கம் சுதர்சனராம விகாரையில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வெசாக் போயா தின தர்ம பிரசங்கம் பன்னிப்பட்டியா மாலபல்ல ஸ்ரீ சுதர்சனராம விகாரையில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வழிகாட்டலின் கீழ் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் தர்ம போதனை புனிதமான வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று காலை பன்னிப்பட்டியா மாலபல்ல ஸ்ரீ சுதர்சனராம விகாரையில் இடம்பெற்றது. மாத்தரை ஹித்தட்டிய ரஜமகா விகாரை, மாத்தரை காளிதாச வீதி ஸ்ரீ அரிய ஜோதிடராமய, பிலியந்தல மடபாத ஸ்ரீ கல்லச தர்மாயன, மாலபல்ல ஸ்ரீ சுதர்சனராமய ஆகிய 3 மகா விகாரைகளினதும் பிரதம விகாராதிபதியும் மாத்தரை ஹம்பாந்தோட்டை 2 பிரிவுகளினதும் பிரதம சங்கநாயக்க தேரர் சங்கைக்குரிய கலாநிதி அலுகேரேல ஹச நாயக்க தேரரின் பணிப்புரையின் பிரகாரம் பன்னிப்புட்டிய மாலபல்ல ஸ்ரீ சுதர்சனராமய விகாரையில் கடமை புரியும் சங்கைக்குரிய மேதகம மகிந்த தேரர் இன்றைய தர்மபோதனையை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு கிரிக்கெட் அமைப்பினால் 3வது முறையாக வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு ஐஸ்கிரீம் தானம் செய்யப்பட்டது. கொழும்பு சுதந்திர வீதி சுற்றுவட்டத்திற்கு அருகிலேயே இன்று இந்த ஐஸ்கிரீம் தானம் வழங்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் சனத் ஜெயநாத், கிரிக்கெட் வீரர்கள் தனஞ்சய சில்வா, வனித ஹரசங்க ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் தினமான இன்று ராணுவத்தின் ஏற்பாட்டில் விசுவமடு சந்தி பகுதியில் தானம் வழங்கப்பட்டது. பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வையின் கீழ் வீதியால் செல்லும் மக்களுக்கு பனிஸ் மற்றும் தேநீர் தானம் வழங்கப்பட்டது.
நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வவுனியாவில் இன்று தானம் வழங்கப்பட்டது. ஏனையின் வீதியில் 3 முறிப்பு பிள்ளையார் ஆலயம் அருகாமையில் இந்து மத குருமார்கள், புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள், தமிழ் சிவில் அமைப்புகள் மற்றும் தமிழ் மக்கள் இணைந்து தானம் வழங்கியுள்ளனர். தென்பகுதியில் இருந்து வடக்கிற்கு வரும் மக்களுக்கு குளிர்பானம், பிஸ்கட் என்பன வழங்கப்பட்டன. திருகோணமலை மூதூர் போலீஸ் நிலைய போலீசாரின் ஏற்பாட்டில் மூதூர் பிரதான வீதியில் வைத்து இன்று காலை குளிர்பானம் தானமாக வழங்கப்பட்டது. இனமத பேதங்களுக்கு அப்பால் வீதியால் பயணித்த பொதுமக்கள் குளிர்பானத்தை மகிழ்ச்சியோடு வாங்கி பருகியதை காண முடிந்தது. நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தரின் போதனைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொதுநலத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு, அழகான வாழ்க்கை பற்றிய இந்த நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதோடு அந்த போதனைகளை நடைமுறையில் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலம் போரின் தீப்பிழம்புகளிலிருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னெடுப்போதையும் விட அதிகமாகிவிட்டது என்பதனை நினைவூட்ட விரும்புவதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசுக்கான எச்சரிக்கை என முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் மக்கள் அரசாங்கத்திற்கு விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපි මේ රතුවෙලිය දැල්වීම සම්බන්ධ අපි ජනතාවට යෝජනා කළා. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகளில் 23 லட்சம் வாக்குகள் குறைவடைந்துள்ளன. அதுவும் 5 மாத காலப்பகுதிக்குள் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வீதம் குறைவடைந்துள்ளது. அதேபோன்று பொது தேர்தலில் இருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரையான காலப்பகுதியில் 12 லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்களிக்க செல்லவில்லை. அதற்கும் விசேட காரணங்கள் பல உள்ளன. இது மக்கள் அரசாங்கத்திற்கு விடுத்துள்ள சிவப்பெச்சரிக்கையாகும். අපි මේ රතුවෙලිය දැල්වීම සම්බන්ධ අපි ජනතාවට යෝජනා කළා. யாழ்ப்பாணம் மயிலிட்டி திருப்பூரில் கல்வி நிலைய கட்டட திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மயிலிட்டி திருப்பூர் இளைஞர் நற்பணி ஒன்றிய சனசமூக நிலையத்துடன் இணைந்த கல்வி நிலைய கட்டட திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. மயிலிட்டி சனசமூக நிலைய வீதியில் கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. பிரதம விருந்தினராக பங்கேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நாவன வேதநாயகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கட்டடத்தை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்ததுடன் பெயர் பலகையையும் திரை நீக்கம் செய்து வைத்தார். திருப்பூர் இளைஞர் நன்பணி ஒன்றிய கட்டடம் ரூபாய் 3 கோடிக்கும் அதிகமான நிதியில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விருந்தினராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிவடக்கு பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எஸ். ஸ்ரீபவானந்த ராஜா பங்கேற்றதுடன் கௌரவ விருந்தினராக வெளிவடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சோவன சுகிர்தன் பங்கேற்றார். இதன்போது பரீட்சைகளில் சித்தியடைந்த மாணவர்கள் விருந்தினர்களால் கௌரவிக்கப்பட்டனர். சித்ரா பௌர்ணமி தினமான இன்று தாய்மார்களுக்கான பிதிர் தர்ப்பணம் செய்யப்பட்டது. சித்ரா பௌர்ணமி தினமான இன்று தாய்மார்களுக்கான பிதிர் தர்ப்பணம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணிமடுகுள தீர்த்தக்கரையில் இறந்த தமது தாய்மார்களுக்கான பிதிர் தர்ப்பணம் செய்யப்பட்டு தானம் வழங்கப்பட்டது.
மன்னார் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் நேற்று கடற்படையினர் நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 87 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 218 கிலோ 800 கிராம் கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதுடன் ஆட்களற்ற நிலையில் படகு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. வடமத்திய கடற்படை கட்டளையினால் இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் 39வது வருட ஹஜாஜி மகா கந்தூரி விழா நிறைவடைந்தது. மட்டக்களப்பு காத்தான்குடி 5 பத்திரியா ஜும்மா பள்ளி வாயிலில் நடைபெற்று வந்த மகா கந்தூரி விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. அப்துல் ஜவாத் ஆலிம் வலியப்புல்லா நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் ஸ்தாபக தலைவர் மௌலவி அப்துல் ராகுப் மிஸ்பாகி தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பிரார்த்தனையை மௌலவி ஜுமான் நிகழ்த்தினார். நிகழ்வில் மட்டக்களப்பு கல்லடி ராணுவ முகாம் 243 படைப்பிரிவின் பிரிகேடியர் பிரதீப் களப்பகுண, மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு ராணுவ முகாம் 23 படைப்பிரிவு கொமாண்டர் கட்டுவ கெதர, காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RM ரத்நாயக்க, காத்தான்குடி நகர சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் ஜெஸ்ஸிம் உட்பட ராணுவ உயரதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் இளங்கோ அடிகளின் நினைவு நாள் என்று இடம்பெற்றது. தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகளாரின் நினைவு தினம் என்று இடம்பெற்றது. வவுனியா சின்னப்புதுக்குளம் சிவன் கோவிலுக்கு அருகில் உள்ள இளங்கோ அடிகளின் திருவுருவச் சிலைக்கு அருகில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இளங்கோ அடிகளின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. வவுனியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், தமிழ் விருட்சம் அமைப்பினர், தலைவர் சந்திரகுமார், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொத்மலை ரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொத்மலை ரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பேருந்தின் பாகங்கள் பள்ளத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து கிரேன் உதவியுடன் பேருந்தின் பாகங்களை மீட்டுள்ளனர். பின்னர் குறித்த பேருந்து பாகங்கள் மேலதிக விசாரணைக்காக கொத்மலை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்து ஓட்டுநரின் கவனயீனத்தால் ஏற்பட்டதா, இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகள் கொத்மலை போலீசாரால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்து போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இதேவேளை பேருந்து விபத்தில் காயமடைந்த பேருந்து ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பேருந்தில் இருந்து பல மணி நேரங்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விபத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22ஆக உயர்வடைந்துள்ளது. மேலும் 35க்கும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவர் சார்பாகவும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளார். அதன்படி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பேருந்து விபத்தில் சிக்கிய போது தனது குழந்தையை பாதுகாத்து தாய் அன்பின் வெளியை உலகிற்கு உணர்த்திய தாயும் காலமானார். அந்த காணொளியாக சமூக ஊடகங்களில் பரவியது. இந்த துயர சம்பவத்தின் போது பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த காட்சியாக இது பதிவாகியுள்ளது. பேருந்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் போராடிய அந்த தாய்க்கு இனி வலி இல்லை என்றாலும் அவள் மரணத்தை எதிர்கொண்ட போதும் அவளுடைய குழந்தைக்கு அரவணைப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அளவிற்கு அவளுடைய தாய்மை வலுவாகிவிட்டது. 8 மாத குழந்தையை இந்த உலகில் தனியே விட்டுவிட்டு அந்த தாயும் தந்தையும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்றனர். இதேவேளை இந்த விபத்தில் மீறியபெத்த பகுதியை சேர்ந்த மற்றொரு குடும்பத்தை சேர்ந்த 9 மாத குழந்தை உட்பட 3 பிள்ளைகள் விபத்தில் உயிர் தப்பிய நிலையில் தாயும் தந்தையும் உயிரிழந்துள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நுவரெலியா கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய கம்பளை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார்.
இதன்போது பிரதமர் காயமடைந்தவர்களின் நலன் குறித்து விசாரித்ததோடு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் மற்றும் வசதிகள் குறித்தும் ஆராய்ந்தார். இதன்போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவும் இணைந்திருந்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதமர் இதுபோன்ற வாகன விபத்துகளினால் ஒவ்வொரு வருடமும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றமை பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனை தடுப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். பின்தங்கிய பிரதேசமாக இருந்தாலும் வைத்திய சேவையினை வழங்குகின்றமை தொடர்பில் அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இதேவேளை மீட்பு பிரிவினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முடியுமான அளவு மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு உதவிகளை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது அனைத்தையும் விட்டுவிட்டு அனைவரும் ஒன்று சேர்க்கிறார்கள். விபத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிறைவேற்றக்கூடிய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுவோம். උපරිම විදියට වෛද්‍ය සේවාව අපේ හෙදියන් මැදිහත් වෙලා මේ රෝගීන්ව බලා ගන්න කටයුතු කිරීම ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා. මේ සියලු දෙනාටමත් ඒ අවස්ථාවේ මැදිහත් වෙලා පුළුවන් තරම් ඉක්මනින් ඒ මානුෂීය මෙහෙවරක් කළා. உலக வர்த்தக தமிழர்கள் மாநாடு மலேசியாவில் இடம்பெற்றுள்ளது. உலக தமிழர்களின் வர்த்தக மாநாடு ஜூலை மாதம் மலேசியாவில் கோலாலம்பூரில் இடம்பெறவுள்ளதாக உலக வர்த்தக தமிழ் சங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம தெரிவித்துள்ளார். கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரையடல் ஓடியும் திரவையும் தேடிய தமிழர்கள் இப்போது உலக அளவில் 16க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி இருக்கின்றார்கள். உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து தமிழர்களுக்காக ஒரு வியாபார சங்கமும் ஒரு வர்த்தக சங்கமத்தை ஏற்பாடு செய்வதற்காக வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் மலேசியா கோலாலம்பூரில் உலக தமிழர்களின் வர்த்தக மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாட்டின் மூலமாக ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் வியாபாரம் தொழில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்தக்கூடிய தொழிலின் தரத்தை உயர்த்தக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நிகழ்வில் தற்போது 9க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருவதற்காக தமிழ் அன்பர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் வந்து எவ்வாறு அவரவர்கள் நாட்டில் வெற்றிகரமாக தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த தொழிலின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு எவ்வாறு பெரும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கமாக நாங்கள் வைத்திருப்பது, தமிழ் வளர வேண்டுமென்றால் தமிழர்கள் வளர வேண்டும், தமிழர்கள் வளர வேண்டுமென்றால் வளர்ச்சி இருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் அவர்களின் முழுமையான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அக்கரப்பத்தனை லோவர் கிரேட்லி தமிழ் வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களின் ஒன்று கூடல் நேற்று இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை லோவர் கிரேட்லி தமிழ் வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களின் ஒன்று கூடலும் சிநேகபூர்வமான கிரிக்கெட் போட்டியும் நேற்று இடம்பெற்றது. இதன்போது பழைய மாணவர்கள் பசுமலை நகரத்தில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து பாடசாலை வளாகத்தில் தேசிய கொடி, பாடசாலை கொடி என்பன ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிநேகபூர்வமான கிரிக்கெட் போட்டியும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பாடசாலை நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் வர்த்தக நிலையம் ஒன்று தீக்கிரையாகியுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவலினால் வர்த்தக நிலையத்தின் உட்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது. புதிய காத்தான்குடி பௌசி மாவட்ட வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்திலேயே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. காத்தான்குடி நகர சபை தீயணைக்கும் இயந்திரம், மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் இயந்திரம் என்பன வரவழைக்கப்பட்டு பொதுமக்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக நிலைய உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தீப்பரவலுக்கான காரணங்கள் குறித்து காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பதில் போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினத்தில் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அதிகளவிலானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 204 கிராம் 696 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 114 பேரும், 162 கிராம் 130 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 141 பேரும், 6 கிலோகிராம் 933 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் 101 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி யூனியன்ஸ் விளையாட்டுக் கழகம் நடத்தும் மாபெரும் வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி யூனியன் கல்லூரியின் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியரும் வலைப்பந்தாட்ட பயிற்றுவிப்பாளரும் ஆகிய மறைந்த திருமதி ஜெயந்தி ஜெயதரன் ஞாபகார்த்தமாக யூனியன்ஸ் விளையாட்டுக் கழகம் நடத்தும் மாபெரும் வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி இன்று ஆரம்பமானது. விருந்தினர்கள் மேற்கத்திய இசை வாத்தியங்கள் முழங்க மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மங்கள விளக்கேற்றப்பட்டது. தொடர்ந்து தேசிய கொடி மற்றும் கழக கொடி என்பன ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் வரவேற்பு நடனம் இடம்பெற்றதுடன் விருந்தினர்களின் உரைகளும் இடம்பெற்றன. அதன் பின்னர் வடக்கு மாகாண ரீதியில் இடம்பெறும் வலைப்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாகின. இன்றும் நாளையும் யூனியன் கல்லூரி மைதானத்தில் போட்டி நடத்தப்படுகின்றது. இன்று திறந்த போட்டியும் 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கான போட்டியும் இன்றும் நாளையும் நடத்தப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாக பாடசாலை மாணவர்களின் வயது பிரிவினருக்கான போட்டிகள் எதிர்வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளன. வடக்கு மாகாண யூடோ போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டம் முதலிடத்தை பெற்றுள்ளது. வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான யூடோ போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட ஆண்கள் அணியினரும் பெண்கள் அணியினரும் முதலிடத்தை பெற்றுள்ளனர். கிளிநொச்சி உள்ளக அரங்கில் கடந்த 10ஆம் தேதி நடத்தப்பட்ட போட்டியில் முதலிடம் கிடைத்துள்ளது. ஆண்கள் பிரிவில் முதலாம் இடத்தை பெற்ற முல்லைத்தீவு மாவட்டம் 4 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் என்பவற்றையும், 2ஆம் இடத்தை பெற்ற கிளிநொச்சி மாவட்டம் 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலம் என்பவற்றையும், 3ஆம் இடத்தை பெற்ற வவுனியா மாவட்டம் 1 தங்கம் 4 வெள்ளி 4 வெண்கலம் என்பவற்றையும், 4ஆம் இடத்தை பெற்ற மன்னார் மாவட்டம் 1 தங்கம் 1 வெண்கலம் என்பவற்றையும் பெற்றுள்ளன. பெண்கள் பிரிவில் முதலாம் இடத்தை பெற்ற முல்லைத்தீவு மாவட்டம் 5 தங்கம் 4 வெள்ளி 3 வெண்கலம் என்பவற்றையும், 2ஆம் இடத்தை பெற்ற வவுனியா மாவட்டம் 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என்பவற்றையும், 3ஆம் இடத்தை பெற்ற கிளிநொச்சி மாவட்டம் 3 வெண்கலத்தையும் பெற்றுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட ஆண்கள் பெண் வீர வீராங்கனைகளுக்கான யூடோ பயிற்சியை வரலாற்று ஆசிரியரும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மல்யுத்த யூடோ பயிற்றுவிப்பாளர் ஆகிய ஜெயதர்சன் வழங்கியுள்ளார். மட்டக்களப்பு கோட்டமுனை விளையாட்டு கிராமம் நடத்தும் பாடசாலை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு கோட்டமுனை விளையாட்டு கிராமம் மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையே நடத்திய கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. கோட்டமுனை விளையாட்டு கிராம மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் ஊரணி சரஸ்வதி வித்தியாலயத்தை எதிர்த்து சிவானந்த தேசிய பாடசாலை அணி மோதவுள்ளது. போட்டிகள் டான்ஸ் செய்திகள் அலைவரிசையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகள் கிரிக்கெட் அபிவிருத்தி அதிகார சபை, கோட்டைமுனை விளையாட்டுக் கழகம் மற்றும் கோட்டைமுனை விளையாட்டு கிராமம் ஆகியவற்றுடன் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பாடசாலை மட்டத்திலிருந்தே ஒரு தொழில்முறை கிரிக்கெட் வீரரை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்புடன் 15 வயதுக்கு உட்பட்ட வீரர்களுக்கு இடையிலான மாபெரும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினை தொடர்ச்சியாக 2வது வருடமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ஒரு தொழில்முறை கிரிக்கெட் வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு கோட்டைமுனை விளையாட்டுக் கழகம் மற்றும் கோட்டைமுனை விளையாட்டு கிராமம் மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகள் கிரிக்கெட் அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன இணைந்து இந்த சுற்றுப் போட்டியினை 2வது சீசனாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அண்டர் 15 கிரிக்கெட் டூர்னமெண்ட் இறுதிப் போட்டி நடைபெற காத்திருக்கிறது. மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயம் மற்றும் ஊரணி சரஸ்வதி வித்தியாலயம் ஆகிய 2 அணிகள் இந்த போட்டியிலே இந்த மேடையிலே பல பரீட்சை நடத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டி நேரடியாக டான் தொலைக்காட்சி மற்றும் கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தினுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்திலே உங்களுக்காக காட்சிப்படுத்த போயிருக்கிறது. இந்த சுற்றுப் போட்டி எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சுற்றுப் போட்டி காரணமாக எங்களதுல பல மாணவர்கள் மாவட்ட அணி தேர்வுல செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. எங்களிடம் இருக்கும் பந்து வீச்சாளர்கள், துடுப்பாட்ட
மாணவர்களை தயார் செய்து அவங்களை வெற்றி பெற முயற்சி செய்வோம். We have hot and exciting news from Kotamuna Sports Village that we are stepping forward to the grand finale of the Badiklo School Cricket Development Program 2025. தொடர்வன வர்த்தக வாணிப செய்திகள். ஆசஸ் நிர்வாகத்தினால் 5 புதிய மடிக்கணினிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ஆசஸ் மற்றும் ரிபப்ளிக் ஓபன் காமர்ஸ் இலங்கையில் அல்ட்ரா போர்ட்டபிலிட்டி AI மற்றும் அடுத்த தலைமுறை கேமிங் அனுபவங்களுக்கு ஒரு புதிய அளவுகோலை அமைத்து இலங்கையில் தங்கள் சமீபத்திய கணினி கண்டுபிடிப்புகளின் வரிசையை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தும் நிகழ்வு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பல சிறப்பம்சங்களை கொண்ட 5 புதிய மடிக்கணினிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆசஸ் ZenBook V14, விவோ புக் X14, விவோ புக் 16 மற்றும் கேமிங்கை மையமாக கொண்ட ராக்ஸ்டிக்ஸ் கார் 1618 மற்றும் ராக்ஸிபைஸ் G16 ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன. சமீபத்திய ஸ்னோப் டிராகன் X செயலியால் இலக்கப்படும் ZenBook A14 தொழில்நுட்பத்துறையில் முன்னணியில் உள்ள 45 டாப்ஸ் நியூரசரஸ் டிராசிங் யூனிட் செயல்திறன் ஒரு ASUS Alumina OLED டிசப்ஸோ 32 மணி நேர பேட்டரி ஆயுள் வைப் 7EW4 இணை மற்றும் ஒரு DP மின்னல் வேக SSD சேமிப்பிடம் ஆகியவற்றை வழங்குகிறது. இது ஒரு மொபைல் பவர் ஹவுஸ் என்பதை மறுவரை செய்கிறது. விளையாட்டாளர்கள் மற்றும் படைப்பாளர்களுக்கு டெக்ஸ்டிக்ஸ் கார் 1618 மைய செயல்திறன் கொண்ட இன்டெல் கோர் அல்டா 9275 HX செயலியை இன்விடியா GeForce RTX 5090 கிராபிக்ஸ் மற்றும் 240 RN LED டெக் டெபியூலா HRD டிப்ளோக்களுடன் இணைக்கிறது. அனிம்விஷன் LED மற்றும் 360 பாகை RGB லைபாட் செயல்திறன் கேமிங்குக்கு ஒரு டைனமிக் தன்மையை கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் கருவிகள் இல்லாத சேஸ் எதிர்கால சாத்தியமான மேம்படுத்தலை உறுதி செய்கிறது. இந்த இயந்திரங்கள் வேகத்திற்காக மட்டுமல்லாமல் ஸ்டைல் மற்றும் வெப்பநிலை தன்மைக்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரிகள் செயல்திறன், சக்தி மற்றும் ஒப்பற்ற வடிவமைப்பு ஆகியவற்றை இணைத்து மாணவர்கள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர், விளையாட்டாளர்கள் மற்றும் டிஜிட்டல் படைப்பாளர்கள் உள்ளிட்ட பயனர் தளத்தை பூர்த்தி செய்கின்றன. இந்த வெளியீடு இலங்கை தொழில்நுட்பத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. பயனர்களுக்கு அதிநவீன AI திறன்கள், அதிவேக மல்டிமீடியா அனுபவங்கள் மற்றும் முன்னோடி இல்லாத அளவிலான செயல்திறன் மற்றும் பெயர்வுத்திறன் ஆகியவற்றை அணுக உதவுகிறது. பல நாள் பேட்டரி ஆயுள் மற்றும் AI இயக்கப்பட்ட முடுக்கம் பணிப்பாய்வுகளில் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டதால் ASUS AI கணினி புரட்சியின் முன்னணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. ஸ்னேப் டிராகன் செயலிகளால் இயக்கப்படும் புதிய ASUS AI கணினி 245 490 தொடங்குகிறது. இதே நேரம் NVIDIA 5000 தொடர் உடன் சமீபத்திய ட்ரோ கேமிங் மடிக்கணினிகள் 1,12,000 தொடங்குகின்றன. இந்த தயாரிப்புகள் இப்போது இலங்கை முழுவதும் உள்ள ASUS காட்சியறை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை முகவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையின் முன்னணி காலனி வர்த்தக நாமமான DSI 23வது ஆண்டாக DSI சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பாடசாலை கரப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் தொடரை நடத்த உள்ளது. இலங்கையில் முன்னணி காலனி வர்த்தக நாமமான DSI 23வது ஆண்டாக DSI சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பாடசாலை கரப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் தொடரை நடத்தவுள்ள நிலையில் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு நிப்போன் ஹோட்டலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டு இலங்கை கரப்பந்து சம்மேளனம் மற்றும் கல்வி அமைச்சுடன் இணைந்து இந்த போட்டியை ஆரம்பித்தது. இந்த நிகழ்வின் நோக்கம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவதும் அவர்கள் திறமைகளை நாட்டின் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் வெளிப்படுத்துவதற்கான மேடையை உருவாக்குவதும் அவர்களின் தொழில்சார் வாழ்க்கையினை மேம்படுத்த உதவுவதுமாகும்.
ஆரம்ப காலத்தில் 198 குழுக்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இப்போட்டி இன்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களின் வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. இந்த வருடம் நாடு முழுவதிலும் இருந்து 4000க்கும் மேற்பட்டோர் இப்போட்டிகளில் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இந்த போட்டிகள் 11 வயதிற்குட்பட்ட, 13 வயதிற்குட்பட்ட, 15 வயதிற்குட்பட்ட மற்றும் 17, 19 வயதிற்குட்பட்ட பிரிவுகளின் கீழ் இடம்பெறவுள்ளது. இந்த போட்டி மாவட்ட அளவில் மற்றும் தேசிய அளவில் இடம்பெறும். மாவட்ட போட்டிகள் ஜூன் 14, 15, 21, 22, 28, 23 மற்றும் ஜூலை 5, 6, 12, 13, 19, 20, 26, 27 ஆகிய திகதிகளில் இடம்பெறவுள்ளன. மாவட்ட அளவில் 1, 2 இடங்களை பெறும் அணிகள் தேசிய மட்டத்திற்கு தகுதி பெறும். இது தொடர்பான போட்டி 2025 ஆகஸ்ட் 20 தொடக்கம் 24 வரை நடைபெறும். இறுதிப் போட்டிகள் 2025 நவம்பர் 15, 16 திகதிகளில் கொழும்பு சுகதாச உள்ளகரங்கில் இடம்பெறவுள்ளது. போட்டிக்கான விண்ணப்பங்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து DSI காட்சியறைகளிலும் மற்றும் DSI சூப்பர் ஸ்போர்ட்ஸ் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. QR குறியீட்டை ஸ்கேன் செய்து மற்றும் AVI உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அருகில் உள்ள DSI காட்சியறைகளில் சமர்ப்பிக்க முடியும் அல்லது விண்ணப்பங்களை சந்தைப்படுத்தல் பிரிவு இலக்கம் 257 ஹை லெவல் வதி நாவின்ன மகரகாம என்னும் முகவரிக்கு தபால் மூலமாகவும் அனுப்பி வைக்க முடியும். விண்ணப்பங்களை எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இந்த நிகழ்வில் DSI நிறுவன ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி செய்திகளுடன், அதாவது நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.